ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம். புவி கண்காணிப்புக்கான EOS 8 செயற்கைக்கோளை ஏவுகிறது இஸ்ரோ. இன்னும் சில நிமிடங்களில் SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த ஏற்பாடு. மத்திய அரசு வெளியிடும் நாணயம் கலைஞரின் புகழ் மகுடத்தில் மற்றொரு வைரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது. சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக அவசர செயற்குழு. கட்சி நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படும் என தகவல். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகிற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 17 நாட்கள் சுற்றுப்பயணத்துக்கு பின்பு அடுத்த மாதம் 12ஆம் தேதி சென்னை திரும்புவார் என தமிழ்நாடு தொழில்துறை அறிவிப்பு. சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு மகுடம் விருது வழங்கும் விழா. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கு கௌரவம். மகுடம் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன். சிறந்த அறிவியல் ஆளுமைக்கான விருது சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு அளிப்பு. சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரை சென்று ஜொலிக்கும் நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு மனம் கவர் நட்சத்திரம் விருது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு சுவாரஸ்ய பதில். இல்லைங்க, எனக்கு அரசியல் சினிமாக்குள்ள இருக்க அரசியலை நான் சமாளிக்கவே பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் நான். அரசியல் உட்பட எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடம் இல்லை என கனிமொழி ஆதங்கம். குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழர்களின் அளவு குறைந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகுடம் விருது வழங்கும் விழாவில் பேச்சு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு பின்னணி தகவல்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக 2 முக்கியமான நேரலைகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது. அது சார்ந்த செய்தியை நேரலையை வழங்கவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். அதே போல அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 3 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். ஆளுநர் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசில் பங்கேற்பு, ஆனால் திமுக தரப்பில் புறக்கணிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும், பட்டியலினத்தவர் தங்களுக்கு ஆதரவளித்தால் அவர்களை சேர்ந்த, அதாவது தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தயார் என்று அன்புமணி பேசியிருப்பதன் முக்கியத்துவம் குறித்தும், அதே போன்று முதல்வர் மருந்தகம் திறக்கப்படும் என்று முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு, இதனுடைய சாராம்சம் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து EOS 8 என்ற அந்த ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு விருந்தினர்கள் இணைந்து பகிரவிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த நேரலையை நாம் பார்க்கலாம். முதலில் நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், திமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதற்காக கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் வேற என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முப்பெரும் விழா குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்துடைய பொருள் குறித்து அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அடுத்த மாதம் திமுகவுடைய முப்பெரும் விழா கொண்டாடக்கூடிய நிலையில் இந்த முப்பெரும் விழா குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே
நேரத்தில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அடுத்த 10 நாளில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக மாவட்டங்களை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது குறித்து இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் பணியை, அதாவது 26ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணியை திமுக தற்பொழுதே தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தேர்தல் பணியை தொடங்கியுள்ள திமுக மாவட்ட வாரியாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து கட்சி ரீதியாகவும் அதே போல திமுக அரசுடைய திட்டங்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இருக்காங்க. அது குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் மாவட்ட செயலருக்கு சில ஆலோசனைகளை, அறிவுறுத்தலை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் சில அமைச்சர்கள் அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் என்றும் இது குறித்து பேசலாம் என்ற ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அனைத்து மாவட்ட செயலர்களும் இந்த கூட்டத்தில் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது முதலமைச்சர் அடுத்த 10 நாளில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அபிநயா, திமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்ன என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அது முடிந்த பிறகு அது வெளியாகும் என்று நம்பும். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், ஏற்கனவே ஒரு கூட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவசர செயற்குழு கூட்டமாக நடக்கும் என்று அதிமுக தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியான போது இதில் என்ன அம்சங்கள் பேசப்படலாம் என்பது மிகுந்த பேச்சுக்கு உள்ளானது. இந்த நிலையில் என்ன பேசப்பட இருக்கிறது, அது சார்ந்த தகவல்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கா? ஆளுங்கட்சி ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மறுமுனையில் அவசர செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான உழைத்த கட்சி நிர்வாகிகள், அதே போல தொண்டர்களுக்கு, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான தீர்மானம் வர இருக்கிறது. தமிழகத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டில் சரியாக இல்லை என்பது தொடர்பான தீர்மானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் போக அதிமுகவின் சட்ட விதிகளில் ஒரு திருத்தங்கள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான முழு விவரங்கள் இருக்கவில்லை. நம்மளுக்கு அடிப்படையான தகவல் மட்டுமே இப்பொழுது இருக்கிறது. அதன் பிறகாக ஒரு அவசர செயற்குழு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதிமுக. இந்த பின்னடைவுகளை சரி செய்ய, அதை மீட்டெடுப்பதற்கு கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீர்மானம் எதன் அடிப்படையில் அமைய போகிறது என்பதும் கவனிக்கூடும். அதே போல மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. கட்சியை உற்சாகப்படுத்தும் வகையில் மகளிர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி வருகிறார்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதை உற்சாகப்படுத்தும் வகையில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது சார்ந்த விஷயங்களும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா, மிக முக்கியமாக கூட்டணி குறித்து ஏற்கனவே அதிமுக தனது நிலைப்பாட்டை சொல்லிவிட்டது பாரதிய ஜனதாவுடன் இல்லை என்று. மீண்டும் அதற்கான ஒரு தீர்மானம் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவாகவே இருக்கிறது.